நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன், மிகவும் திருப்தியுடன், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் அனைவரும் நம்மைக் காணும், நம்மைக் கேட்கும், தேவாலயத்திற்குப் போகாத அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏனெனில் பல குடும்பங்கள் வீட்டில் கூடியிருக்கின்றனர் என்பதை நான் அறிவேன். எனவே இந்த நேரத்தில் உங்களை அரைத்திருக்கவும், அமரவும், அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கவும் அழைக்கிறேன். தேவாலயத்திற்கு செல்லும் சகோதரரும் சகோதரியும், அவர்களின் குடும்பங்கள் அல்லது நண்பர்கள் அல்லது பக்கத்தினர்கள், அவர்கள் தேவாலயத்திற்கு செல்லவில்லை மற்றும் அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றனர், அவர்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக இருக்கின்றனர் என்று நான் கேட்கிறேன். எனவே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கூட தேவனின் வார்த்தையின் தியானத்தில், பைபிளில் தேவனின் தியானத்தில் பங்கேற்கிறீர்கள். மேலும் நீங்கள் கூட ஆண்டவரின் ஆசீர்வாதங்களில் பங்கேற்கப் போகிறீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தேவாலயத்திற்கு செல்பவர்களை மட்டுமல்ல, மனதின் உடனான கேட்பவர்களையும் மிகவும் கவனமாக கேட்டு தியானித்து ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவோரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்று நாம் இசைத்தடம் இல்லாமல் எங்கள் கீதத்தை பாடப்போகிறோம். இதனால் நம்முடைய குரலால் தேவனுக்கு பாடுவதற்கு பழகிக் கொள்ளலாம். எங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும், ஏனெனில் எங்கள் வாழ்க்கையின் எந்த நேரத்திலும் நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய குரல், நம் தொண்டை, நம் இதயத்தின் நோக்கம் ஆகியவை தேவன் காண்பது என்பதைக் கொண்டிருக்கும் கருவிகளால். ஆகையால் இன்று ஆண்டவர் நம்மை இங்கு மற்றும் உங்களை எல்லாரையும் அங்கு உங்கள் பாடல்களில் இருந்து பாடும்போது காண்பார். கிறிஸ்து கன்மல் என்ற தலைப்பில் 40ஆம் எண்ணிலான கீதத்தை தேடுங்கள். மேலும் அமர்ந்தபடி நாம் ஆண்டவருக்கு பாடுவோம், அதை இதயத்துடன் செய்யுவோம். இதனால் இந்த அழகான கீதை இது சொல்கிறது: En las olas inmensas de embravecido mar, que asaltan de mi alma la pobre embarcación, de rodillas a Cristo clamé y el huracán, deshecho fue al instante a la voz de Dios. Es Cristo la roca, el ancla de mi fe. Los males, lamentos y ayes de temor terminan por siempre con mi supremo Rey. Es Jesucristo mi refugio. Me guarda de peligros, de pruebas, de dolor. Él manda que los vientos no agiten tempestad. Los mares se detienen, la ola reposó. Y en Cristo fijo el ancla confiando más. Es Cristo la roca, el ancla de mi fe. Los males, lamentos y ayes de temor terminan por siempre con mi supremo Rey. Es Jesucristo mi refugio. Mi dulce Salvador, sí, mi hermoso amigo y Dios, que libra de tristezas y aleja amarga hiel. Por fe yo iré al cielo, mansión del ser de amor, la fuente inagotable de dicha y bien. Es Cristo la roca, el ancla de mi fe. Los males, lamentos y ayes de temor terminan por siempre con mi supremo Rey. Es Jesucristo mi refugio.
ஆராதிக்கப்பட்டு புகழப்படும் நம் தேவனின் நாமம். எனவே ஆண்டவரின் வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் புதிய ஏற்பாடு யோவான் நற்செய்தியின் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பதன் மூலம் நம்மை மகிழ்விக்கப் போகிறோம். வாசிப்பதன் மூலம், தியானிப்பதன் மூலம், பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நிகழ்வுகள் எப்படி நடந்தன என்பதை கற்பனை செய்து, ஒருவேளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது, குறிப்பாக யூதாவின் தலைநகரமான எருசலேமில் எவ்வாறு நற்செய்தியை அறிவித்தார் என்பதை விளக்குவோம். அங்கு அவர் சொன்னது, வானராஜ்யம் நெருங்கிவிட்டது என்றும் என்றென்றும் போதித்தார். மக்கள் அனைவரும் அவரைக் கேட்டனர். ஆண்டவர் தனது சீடர்களுடன் இருந்தார். மேலும் மக்கள் அந்த அற்புதமான போதனையை கவனமாகக் கேட்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் மற்றும் ஆண்டவர் செய்த அனைத்து அடையாளங்களையும் பார்த்து கொண்டிருந்தனர். அவரை அறிந்து கொள்ளச் செய்தார் மற்றும் எப்போதும் போதனை கற்றுக் கொடுத்தார் மற்றும் வேத புத்தகங்களை, பரிசுத்த வேதங்களை மேற்கோள் காட்டினார். அவை மோசேயின் புத்தகங்கள், தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் மற்றும் சங்கீதங்கள் கொண்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மக்களுக்கும் சீடர்களுக்கும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுத்தார். அதில் மோசே, தீர்க்கதரிசிகள் மற்றும் சங்கீதங்கள் எப்போதும் அவரைப் பற்றித்தான் பேசினார்கள் என்பதை உணர வேண்டும் என்று. அதனால்தான் ஆண்டவர் யாராவது கேள்வி கேட்டால் ஒரு விளக்கக் காட்சி, உவமை, குறியீடுகள் மூலம் பதிலளித்தார். அவர் நேரடி பதிலை கொடுக்கவில்லை, ஆனால் குறியீடுகள் மற்றும் உருவங்களால் பதிலளித்தார். புத்திசாலித்தனமானவர் புரிந்தார். ஆண்டவரின் பக்கம் கொண்ட இதயமுடையவர் புரிந்தார். மேலும் புரியாதவர் சரி, அப்படியே இருந்தனர். ஏனெனில் அவர்களின் இதயம் முட்டாள்தனமாக, கடினமாக, கலகக்காரமாக அல்லது நம்பிக்கையற்றதாக இருந்தது. மேலும் ஆண்டவர் அவர்களுக்கு அதை விளக்கவில்லை. அவர்களை எதிர்பார்ப்பில் விட்டார். மேலும் இங்கு யோவான் நற்செய்தியின் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஏற்கனவே பலமுறை பார்த்துள்ளோம். தேவாலயத்திற்கு செல்லும் சகோதரரும் சகோதரியும் இந்த பகுதியை இதயத்தில் கொண்டு இந்த பகுதியின் அர்த்தத்தை ஏற்கனவே அறிவார்கள். ஆனால் புதிய மக்கள், அருகில் உள்ள மக்கள், இந்த போதனையை கேள்விப்படாதவர்கள் மற்றும் இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் முக்கியமாகவும் இருக்கிறது என்பதைக் கணக்கில் கொண்டு அப்போதுதான் இந்த போதனை அவர்களுக்கு. மற்றும் ஏற்கனவே இதை அறிவோர், நீங்கள் போதனையை உறுதிப்படுத்தி தேவனின் வார்த்தையின் ஆசிரியர்களாக ஆவீர்கள். இங்கு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பரிசேயர்களில் ஒருவன் இருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பரிசேயர்கள் எப்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எதிரிகள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்க விரும்பவில்லை, ஆனால் அவரை கேட்டு, அவரை சிக்க வைத்து, அவரை தவறிலில் விழவைத்து குற்றம் சாட்ட விரும்பினார்கள். ஆனால் இங்கு பரிசேயர்களில் நிக்கோதேமுஸ் என்ற யூதர்களின் தலைவர் ஒருவர் இருந்தார் என்று கூறுகிறது. அவர் இரவில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடினார். ஏனெனில் அவர் பகலிலே ஆண்டவரை நாடத் துணியவில்லை. ஏனெனில் அனைவரும் அவரைக் கண்டு விமர்சிப்பார்கள், அவரை கேலி செய்வார்கள், விமர்சிப்பார்கள். யூதர்களின் தலைவன் எவ்வாறு அங்கு தாழ்ந்தவனாக அல்லது தாழ்த்தப்பட்டவனாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் விளக்கம், போதனை குறித்த விளக்கம் கேட்க வருவார்? எனவே அவர் இரவில் யாரும் பார்க்காதபோது இதைச் செய்தார். மேலும் அவர் ஆண்டவருக்கு நெருக்கமாக வந்து இங்கு 3ஆம் வசனத்தில், ரப்பி, நீங்கள் தேவனிடமிருந்து வந்த போதகர் என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் செய்யும் அடையாளங்களை தேவன் அவருடன் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது என்று சொன்னார். 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் பதிலளித்து, உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்றார். ஆண்டவர் அவரிடம், ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்றார். இந்த நிக்கோதேமுஸ் அதிர்ச்சியடைந்து,
ஒருவர் முதியவனாக இருக்கும்போது எவ்வாறு பிறக்க முடியும்? நிச்சயமாக அவர்கள் தாயின் கருவில் மறுபடியும் நுழைந்து பிறக்க முடியாது என்றார். மற்றும் ஆண்டவர் பதிலளித்து, உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவர் தண்ணீரிலும் ஆவியிலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்றார். ஆண்டவர் மீண்டும் அவரிடம் உவமை கூறுகளால் பேசுகிறார். ஒருமுறை உணர்ச்சிமிக்க முறையில், நிக்கோதேமுஸ் தண்ணீரிலும் ஆவியிலும் பிறப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தொடர்ந்து விளக்குகிறார். பின்னர் அவர் சொல்கிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமே, ஆவியில் பிறப்பது ஆவியே ஆகும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் சொன்னதைப் பற்றி ஆச்சரியப்படாதீர்கள். ஆண்டவர் தண்ணீரிலும் ஆவியிலும் பிறப்பது என்றால் என்ன, அல்லது மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதை நேரடியாக விளக்கவில்லை. 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், காற்று விரும்பிய இடத்தில் வீசுகிறது, நீங்கள் அதன் சத்தத்தை கேட்கிறீர்கள், ஆனால் அது எங்கிருந்து வருகிறது அல்லது எங்கு செல்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியாது. ஆவியில் பிறந்த ஒவ்வொருவரும் இப்படியாக இருக்கிறார். நிக்கோதேமுஸ் புரிந்து கொள்ளாமல் இருந்தார். இருப்பினும் அவர் ஆண்டவரிடம், இது எப்படி இருக்கும் என்று கேட்டார். மற்றும் ஆண்டவர் பதிலளித்தார், நீ இஸ்ரவேலின் போதகர், ஏனெனில் பரிசேயர்கள் சபத்கிழமை தினங்களில் மோசேயின் சட்டத்தை போதிக்கின்ற போதகர்கள் எனக் கருதப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் அவரிடம் சொல்கிறார், நீ போதகர் ஆகி இந்த விஷயங்களை அறியவில்லையா? உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நாம் அறிந்ததைப் பற்றி பேசுகிறோம் மற்றும் நாம் கண்டதைப் பற்றி சாட்சியமளிக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் சாட்சியத்தை ஏற்கவில்லை. வேறு சொற்களில், நாம் வாசித்ததால் அறிந்திருக்கிறோம், ஆனால் அனுபவித்ததாலும் அல்லது எந்த நிஜத்தையும் கண்டதாலும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவரிடம் பேசுகிறார், நான் உங்களுக்கு பூமியிலுள்ள விஷயங்களைச் சொல்லியிருந்தும் நீங்கள் நம்பவில்லை என்றால், நான் உங்களுக்கு வானிலுள்ள விஷயங்களைச் சொன்னால் எப்படி நம்புவீர்கள்? மறுபடியும் பிறப்பது, நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது, வான ராஜ்யத்தில் நுழைவதற்காக உங்களுக்கு என்னவென்று விளக்கினால் எப்படி நம்பப் போகிறீர்கள்? நீங்கள் பூமியிலுள்ள விஷயங்களையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து நிக்கோதேமுசுக்கு அந்த மர்மத்தை கற்றுக் கொடுக்கிறார். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வானத்தில் ஏறினவர் யாருமில்லை, வானத்திலிருந்து இறங்கியவர் ஒருவரைத் தவிர மற்றொரு மர்மம். நிக்கோதேமுஸ் இங்கேயும் புரிந்து கொள்ளவில்லை. வானத்தில் ஏறினவர் யாருமில்லை, வானத்திலிருந்து இறங்கியவர் ஒருவரைத் தவிர என்று கூறப்படுகிறது. வானத்திலிருந்து இறங்கியவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் வானத்திலிருந்து இறங்கினார். ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் நுழைந்து பிறக்க இறங்கினார். ஏனெனில் தேவன் ஒரு காலத்திற்கு மாம்சமாக மாற, மனிதருடன் இருக்க, மக்களுக்கு தேவனின் வழியை கற்றுக் கொடுக்க, அவர்களுக்கு தேவனை அறிய கற்றுக் கொடுக்க விரும்பினார். அதனால்தான் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் நுழைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மர்மத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது ஆண்டவர் மற்றொரு மர்மத்தை நிக்கோதேமுசுக்கு கற்றுக் கொடுக்கத் தொடர்கிறார். அதை நிக்கோதேமுஸ் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மற்றும் அவர் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், மோசே பாலைவனத்தில் பாம்பினை உயர்த்தியது போலவே அறியாதவர்களுக்கு அந்த பாலைவனத்தில் என்ன நடந்தது? மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து நடத்திச் சென்றபோது அவர்கள் செங்கடலின் விளிம்பிற்கு வந்தார்கள். செங்கடல் பிளந்து அவர்கள் நடந்து கடந்து பாலைவனத்திற்குள் நுழைந்தார்கள். பாலைவனத்தில் அவர்கள் சில ஆண்டுகள், சுமார் 2 ஆண்டுகள் ஒரே இடத்தில் முகாமிட்டு வாழ்ந்தனர். ஆனால் பின்னர் பாலைவனத்தின் வழியாக தொடர்ந்தார்கள். எகிப்தை விட்டு வந்த மோசேயும் மக்களும் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் வாழ்ந்தனர். இந்த 40 ஆண்டுகளில் பல விஷயங்கள் நடந்தன. மக்கள் பாவம் செய்து தேவனை நாசம் செய்தனர். தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தினார். அவர் தன்னை வெளிப்படுத்தி
இந்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்ய மோசேவை பயன்படுத்தினார். ஒருமுறை மக்கள் பாவம் செய்தபோது ஆண்டவர் மிகவும் கோபத்துடன் இருந்தார். அவர் மோசேவிடம், நான் மக்களை அழிக்கப் போகிறேன், ஏனெனில் நான் அவர்களுக்கு மிகவும் கோபமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், விக்கிரகாராதனை செய்பவர்கள், ஆண்டவரை மறந்துவிட்டார்கள், முட்டாள்தனமாகவும் கலகக்காரராகவும் இருந்தார்கள். எனவே ஆண்டவர் ஒரு ஊமியையோ அல்லது ஒரு கொடிய நோயையோ அனுப்பினார். விஷம் கொண்ட பாம்புகளை அனுப்பினார் மற்றும் அந்த விஷப்பாம்புகள் அனைவரையும் கடிக்கத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கத் தொடங்கினர். மோசே மிகவும் கவலைக்குள்ளானார். தேவனிடம் பிரார்த்தனை செய்து, ஆண்டவரே, இந்த ஊமியை நிறுத்துங்கள். ஆண்டவரே, நீங்கள் மக்களை அழிக்கப் போகிறீர்கள். நீங்கள் அனைவரின் உயிரையும் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொன்னார். தேவன் மோசேயின் பிரார்த்தனையை கேட்டார் மற்றும், சரி, நான் உமது பிரார்த்தனையை கேட்கிறேன். பிறகு மக்களை கடிக்கும் பாம்புகள் போலவே ஒரு வெண்கலப்பாம்பு செய். ஒரு வெண்கலப்பாம்பு உருவாக்கி அதை உயரமான இடத்தில் வைத்துவிடு மற்றும் மக்களிடம் கூறு, பாம்புகள் கடித்த அனைவரும், ஏற்கனவே இறக்கிறவர்கள், அந்த பாம்பை நோக்கி பார்க்க வேண்டும் மற்றும் அவர்கள் குணமடைவார்கள். பாம்பை நோக்கி பார்க்காதவர் குணமடைய மாட்டார்கள் என்று சொன்னார். அங்கே தேவன் கீழ்ப்படிதல் பரிசோதனையை வைத்தார். ஏனெனில் தேவன் மோசேவிடம், சரி, அவர்களின் முன் நின்று உமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்து அவர்களின் குணமடைவதை வேண்டிக்கொள் மற்றும் அவர்கள் குணமடைவார்கள் மற்றும் நான் அதிசயத்தை அப்படியே நிகழ்த்துவேன் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் தேவன் அதிசயத்தை அந்த அளவுக்கு எளிதாக, சுலபமாக நிகழ்த்த விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவர் அவர்களுக்கு ஒரு கடமையை கொடுத்தார். பாம்பை புனைந்து அதை அங்கே வைத்துவிட்டு அதை நோக்கி பார்த்தால் அவர்கள் குணமடைவார்கள் மற்றும் இதை டொங்காய் அவர்கள் குணமடைந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயரிடம் சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் போதகர், நீ போதனையை கற்றுக் கொடுக்கிறாய். எனவே மோசே பாம்புடன் பாலைவனத்தில் என்ன நடந்தது என்பதை நீ அறியிருக்கிறாய். மேலும் ஆண்டவர் அவரிடம் சொல்கிறார், மோசே பாம்பை பாலைவனத்தில் உயர்த்தியது போல மனிதகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அந்த நிகழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது மற்றும் அந்த அர்த்தம் வருங்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிலுவையில் உயர்த்தப்பட்டு பலியாக வேண்டும் என்பதை குறித்தது. மேலும் மக்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை ஒரே இரட்சகராகவும் நித்திய ஜீவத்திற்கு கொண்டு செல்லும் ஒரே வழியாகவும் நம்பினால் அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள். பாம்பு கடியிலிருந்து இரட்சிக்கப்படாமல் நரகத்திலிருந்து இரட்சிக்கப்படுவார்கள். நித்திய தண்டனைத்திலிருந்து இரட்சிக்கப்படுவார்கள். சாத்தானின் விஷத்திலிருந்து இரட்சிக்கப்படுவார்கள். ஏனெனில் அது ஆன்மாவை அழிக்கும் சாத்தானே, ஆன்மாவை மாசடையச் செய்து பாவத்தில் மரணம் அடையச் செய்து அவர்கள் தண்டிக்கப்படுவதற்காக அழிக்கின்றார். அங்கே பாம்புகளின் விஷம் இருந்தது. மக்கள் சாத்தானின் தீய நோக்கத்தால் விஷமடைந்து அனைவரும் அழிவிற்கு தண்டிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் இறங்கி ஒரு பெண்ணால் பிறந்தபோது அவர் என்ன கண்டார்? அவர் பாவத்தை கண்டார். அவர் தண்டனையை கண்டார். எல்லோரும் ஏற்கனவே அழிவுக்கு விதிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லோரும் தேவனுடைய மகிமையிலிருந்து பறிக்கப்பட்டிருந்தார்கள். ஆன்மீக மரணத்திற்கு தண்டிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் போதகரிடம் உருவங்களிலும் உவமைகளிலும் குறியீடுகளிலும் பேசுகிறார். அவர் புரிந்து கொள்ளவும் உணரவும். அவர் சொல்கிறார், மோசே அந்த பாம்பை உயர்த்தியது போலவே மனிதகுமாரனும், யார் கிறிஸ்து, ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நிக்கோதேமூஸ், இந்த பரிசேயர் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பின்னர் ஆண்டவர் அவரிடம் சொல்கிறார், அவரில், மனிதகுமாரனில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்புகிற அனைவரும் அழிக்கப்படாமல்
நித்திய ஜீவத்தை பெறுவார்கள். ஆனால் பின்னர் நிக்கோதேமுஸ் ஒரு சந்தேகத்துடன் இருந்தார். நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது என்றால் என்ன? மறுபடியும் பிறப்பது அல்லது நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்காக என்ன தொடர்பு? இங்கு ஆண்டவர் எனக்கு விளக்கம் தரவில்லை. அவர் மோசே பாலைவனத்தில் ஒரு பாம்பை உயர்த்தினார் என்று சொல்லுகிறார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பாம்பின் கடியிலிருந்து இரட்சிக்கப்பட்டார்கள். இப்போது மனிதகுமாரன் உயர்த்தப்படுவார். ஆனால் அவர் மனிதகுமாரன் யார் என்று சொல்லவில்லை. நிக்கோதேமுஸ் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக புரிந்தார் என்று நான் நம்புகிறேன். இப்போது இந்த மனிதகுமாரன் பாலைவனத்தில் பாம்பைப் போலவே உயர்த்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அழியாமல் என்ன பெறுவார்கள்? நித்திய ஜீவத்தை. நிச்சயமாக நிக்கோதேமுஸ் இதை புரிந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக நம்மில் சிலரும் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம். ஏனெனில் நீர் மற்றும் ஆவியால் பிறப்பதென்றால் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு ஆண்டவர் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அவரில் நித்திய ஜீவத்தை பெறுவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல். மற்றும் இங்கு யோவான் 4 அடுத்த அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணுடன் பேசும்போது இது மிகவும் அழகான கதை. இயேசுவும் சமாரிய பெண்ணும் ஆண்டவர் அங்கே யாக்கோபின் கிணற்றில் தண்ணீர் இழுக்கும் இடத்தில் சமாரிய பெண்ணுடன் பேசினார். சமாரிய பெண் தண்ணீர் இழுக்க வந்தார் மற்றும் ஆண்டவர் இயேசு அவரிடம், என்னை ஒரு குடி தண்ணீர் கொடு என்றார். அவர் அவரிடம், இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு தண்ணீர் இழுக்க சிலம்பு இல்லை என்றார். மற்றும் ஆண்டவர் அவரிடம், நீயும் கேட்டு எனக்கு தண்ணீர் கேட்டு அப்பொழுது அந்த மனிதர் ஒருபோதும் தாகம் அடையமாட்டார்கள் என்று தெரிந்தாள் என்றார். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கும்போது, ஆண்டவரே, நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது, ஏனெனில் கிணறு மிகவும் ஆழமுள்ளது, நான் தண்ணீரை இழுக்க முடியாது என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீங்கள் தேவனின் வரத்தை மற்றும் உங்களிடம் குடிக்க தண்ணீர் கேட்கும் ஒருவர் யார் என்பதை அறிந்திருந்தால் நீங்கள் அவரிடம் கேட்பீர்கள் மற்றும் அவர் உங்களுக்கு உயிர் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என்ன ஒரு மர்மம்! ஆண்டவர் அவளைப் போல் கூறுகிறார், நீங்கள் அவரிடம் கேட்டிருப்பீர்கள் மற்றும் அவர் உங்களுக்கு உயிர் தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்பொழுது பெண் சொன்னார், ஆண்டவரே, ஆனால் உயிர் தண்ணீர் என்ன? இந்த உயிர் தண்ணீர் என்ன? இங்கு ஆண்டவர் பேசுகிறார். நாம் 14ஆம் வசனத்துக்கு செல்வோம். அது சொல்லுகிறது, ஆண்டவர் சமாரிய பெண்ணிடம், இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் குடிப்பவர் மீண்டும் தாகப்படுவார், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீர் குடிப்பவர் ஒருபோதும் தாகப்படமாட்டார். உண்மையில் நான் கொடுக்கும் தண்ணீர் அவர்களில் நித்திய ஜீவத்திற்கு ஊற்று நீரின் ஊற்றாக மாறும் என்று கூறினார். ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இந்த தண்ணீர் என்ன என்பதை பார்த்து பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இந்த தண்ணீர் என்ன? தண்ணீர் யார்? ஏன் ஆண்டவர் இங்கு தண்ணீரைப் பற்றி பேசுகிறார்? ஏனெனில் அவர் நிக்கோதேமுஸிடம், ஒருவர் நீர் மற்றும் ஆவியால் பிறக்காவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொல்கிறார். மேலும் இங்கு அவர் சமாரிய பெண்ணிடம், நீ என்னிடம் தண்ணீர் கேட்பினால் நான் கொடுக்கும் தண்ணீரை, உயிர் தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். மேலும் இங்கு அவர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவரின் உடலில் நித்திய ஜீவத்திற்கு ஊற்று நீரின் ஊற்றாக மாறும். இது என்ன ஆண்டவரே? இது ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது மற்றும் ஒருவர் நீர் மற்றும் ஆவியால் பிறக்காவிட்டால் என்றபோது நிக்கோதேமுஸிடம் கூறியதோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இது எதுவென்று எசேக்கியேல் 36 பார்ப்போம். நாம் எசேக்கியேலுக்கு செல்வோம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம்
நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் கொடுக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடு, 36ஆம் அதிகாரம் கண்டுபிடிக்க. நான் சில நேரங்களில் ஒரே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்வதால் மன்னிக்கவும். ஆனால் நான் எனது இருப்பை ஒரு ஆசிரியராக கருதுகிறேன். நான் எனது இருப்பை ஒரு பேச்சாளராக அல்லது பிரசங்ககராக கருதவில்லை. நான் ஒரு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஒரே விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். அதனால் அந்த நபர் அந்த போதனையை தனது மனதில், நினைவில், இதயத்தில் நினைவில் வைத்துக் கொள்வார். எனவே நான் பல வார்த்தைகளை மீண்டும் சொல்வதை நீங்கள் மன்னிக்கவும். நான் அதை அறிவை உறுதிப்படுத்தவும் மறக்காமல் இருக்கவும் செய்வேன். தயவு செய்து எனக்கு மன்னிக்கவும். எசேக்கியேல் 36. நாம் இந்த தண்ணீர் என்ன என்பதை பார்க்க வாசிப்போம். ஏனெனில் நாம் தண்ணீரை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒருவர் நீர் மற்றும் ஆவியால் பிறக்காவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இயேசு கிறிஸ்துவே உயிர் தண்ணீர் கொடுப்பவர் மற்றும் அவர் உயிர் தண்ணீர் கொடுக்கிறார். மற்றும் இயேசு கொடுக்கும் இந்த தண்ணீர் குடிப்பவர்கள் இந்த ஆணின் மற்றும் பெண்ணின் வாழ்க்கையில் நித்திய ஜீவத்திற்கு ஊற்று நீரின் ஊற்றாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை. 25ஆம் வசனத்தில தேவன் ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். இங்கு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் காலத்திற்கு முந்தின போது நாம் எசேக்கியேலில் இருக்கிறோம். நாம் பல ஆண்டுகளுக்கு முன்னே செல்கிறோம். ஏற்கனவே தேவன் அவரது தீர்க்கதரிசி எசேக்கியேலின் மூலம் எதிர்காலத்தைப் பற்றி பேசுகிறார் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பெரிய, அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறேன் என்று வாக்குறுதியளிக்கிறார். மற்றும் அது 25ஆம் வசனத்தில் சொல்கிறது, கடைசி நாட்களில் நான் உங்களில் சுத்தமான தண்ணீரை தூவுவேன். நீங்கள் சுத்தமாக இருப்பீர்கள். உங்களை உங்கள் அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் உங்கள் அனைத்து விக்கிரகங்களிலிருந்தும் சுத்தம் செய்வேன். ஆகையால் நாம் இந்த தண்ணீர் என்ன மற்றும் அது எதற்காக என்பதை அறிந்து கொள்கிறோம். அது நீங்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவின் பின்பற்றிகள், நற்செய்தியின் பின்பற்றிகள் மீது சுத்தமான தண்ணீரை தூவுவார் என்று சொல்கிறது. நீங்கள் உங்கள் அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் உங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்தமாக இருப்பீர்கள். அசுத்தங்களில் இருந்து சுத்தமாக இருப்பது என்பது பாவம் அனைத்தும் நபரிடமிருந்து நீக்கப்படும் என்பதை குறிக்கிறது. மற்றும் 26ஆம் வசனத்தில் அது சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை அளிப்பேன். இது ஆண்டவர் நிக்கோதேமுசிடம் சொன்னதைப் போலவே நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது அவசியம், மறுபடியும் பிறப்பது அவசியம். இங்கு 26ஆம் வசனத்தில் அது சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை அளிப்பேன். உங்களை இந்த தண்ணீரால் சுத்தமாக்கி, உங்கள் அசுத்தங்களை நீக்கி, உங்கள் பாவங்களை நீக்கி, பின்னர் ஒரு புதிய இதயம் ஆரம்பமாகும். நான் உங்களுக்குள் ஒரு புதிய ஆவியை வைப்பேன் மற்றும் உங்களிடம் உள்ள கல்லின் இதயத்தை நீக்கி மாம்சத்தின் இதயத்தை அளிப்பேன். 27ஆம் வசனம் சொல்கிறது, நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆண்டவருக்கு மகிமை. இங்கே நாமும் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் பிறப்பது அவசியம். வான ராஜ்யத்தை காண நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது அவசியம். மேலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் மற்றும் உங்களை என் கட்டளைகளை பின்பற்றச் செய்து என் சட்டங்களை கடைப்பிடிக்க கவனமாக இருக்கச் செய்வேன். அதாவது கட்டளைகளை நிறைவேற்ற, பாவம் செய்யாமல் இருக்க. ஏனெனில் இந்த தண்ணீரால் சுத்தமாக்கப்பட்ட பிறகு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீக்கப்பட்டு பின்னர் நீங்கள் ஒரு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்றிருப்பீர்கள். இதை மறுபடியும் பிறப்பது என்று கூறப்படுகிறது. யார் ஒருவரை மறுபடியும் பிறக்கச் செய்கிறார்? அது நம் தேவன். ஆனால் எப்படி? ஒருவரை மறுபடியும் பிறக்கச் செய்வதற்கு ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுசிடம், இந்த பரிசேயரிடம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நிக்கோதேமுஸ், ஆனால் எப்படி? நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் பதிலளித்தார், உமது இதயத்தை செய்யுங்கள், உமது இதயத்தை திறக்குங்கள் மற்றும் நம்புங்கள்.
மனிதகுமாரனில், தேவகுமாரனில், இயேசு கிறிஸ்துவில் நம்புங்கள். ஆகையால் 27ஆம் வசனத்தின் பின் ஆண்டவர் அவர்கள் மீது சுத்தமான தண்ணீரைத் தூவி அனைத்து அசுத்தங்களையும் பாவத்தையும் சுத்தம் செய்து அவர்களுக்கு ஒரு புதிய இதயத்தை மற்றும் புதிய ஆவியைக் கொடுப்பார் என்று சொல்கிறார். அவர் கல்லின் இதயத்திற்கு பதிலாக மாம்சத்தின் இதயத்தை அவர்களுக்கு அளிப்பார் என்று சொல்கிறார். மேலும் அவர் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் இதயத்தில் பரிசுத்த ஆவியை வைப்பார் என்று கூறுகிறார். மற்றும் அவர்கள் இனி பாவம் செய்ய மாட்டார்கள், விக்கிரகாராதனையை செய்வதில்லை, ஏனெனில் அவர்கள் கட்டளைகளை கடைப்பிடித்து ஆண்டவரின் கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள். மேலும் 28ஆம் வசனத்தில் அது சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த நாட்டில் வசிப்பீர்கள். ஆனால் அவர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த நாடு. பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக் மற்றும் யாக்கோபு மற்றும் தேவன் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் மற்றும் ஈசாக்குக்கும் நான் தேசங்களை ஒரு சுதந்திரமாகக் கொடுப்பேன், அனைத்து தேசங்களையும் உங்களுக்கு சுதந்திரமாகக் கொடுப்பேன். ஆபிரகாமே, நீ பல ஜாதிகளின் தந்தையாக இருப்பாய். நான் அவர்களை என்றைக்கும் ஆசீர்வதிப்பேன், நான் அவர்களுடன் என்றைக்கும் இருப்பேன் என்று கூறினார். அவர் அவர்களுக்கு அந்த அழகான வாக்குறுதியை அளித்தார். அவர்கள் நம் பிதாக்கள் ஆபிரகாம், யாக்கோபு மற்றும் ஈசாக். மேலும் அவர் பல தேசங்களில் பல மக்களின் தந்தையாக இருப்பார்கள் என்பதற்கு வாக்குறுதியளித்தார். அந்த நேரத்தில் ஒரே தேசம், இது இஸ்ரவேல் மக்கள் மற்றும் ஆண்டவர் அது இஸ்ரவேல் மக்கள் மட்டுமே என்று கூறவில்லை. ஆனால் அவர் சொன்னார், நட்சத்திரங்களை எண்ணிக் கண்டு கடலின் மணலை எண்ணிக் கண்டு உமது சந்ததியினர் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நீ பல தேசங்களின் தந்தை ஆக இருப்பாய். மேலும் அவர் இதே வாக்குறுதியை யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் அளித்தார். அவர்கள் நம் பிதாக்கள். எனவே தேவன் தனது சபை அல்லது தனது விசுவாசிகளைப் பற்றி, இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றிகளைப் பற்றி, அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு சுத்தமான தூய தண்ணீரால் தூவப்படுவார்கள், புதிய இதயத்தைப் பெறுவார்கள், மாற்றமடைவார்கள், அவர்களின் பாவங்களை தேவன் மன்னிப்பார், மறுபடியும் பிறப்பார்கள், புதிய படைப்பாக மாறுவார்கள், மறுபடியும் பிறப்பதற்காக ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் செல்ல வேண்டியதில்லாமல். தேவன் இந்த புதிய பிறப்பின் அதிசயத்தை இந்த மனிதனில், இந்த பெண்ணில் நிகழ்த்தினார். அவர்கள் நம்புகிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்புகிறார்கள், இரட்சகரில் நம்புகிறார்கள், நித்திய ஜீவத்திற்கு கொண்டு செல்லும் ஒரே வழியில் நம்புகிறார்கள். பின்னர் அவர் சொன்னார், நீங்கள் எனது மக்களாக இருப்பீர்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் எனது மக்களாக இருப்பீர்கள் மற்றும் நான் உங்கள் தேவனாக இருப்பேன். ஆகையால் மீண்டும் யோவான் பூமியில ஆண்டவர் அந்த வாக்குறுதியை அளிக்கிறார். நீங்கள் என் மக்கள் ஆக இருப்பீர்கள். நாம் தேவனின் மக்கள், நாம் ஆண்டவரின் சபை என்று கூறுகிறோம். மொழிகளினால் அல்லது மொழியை நடத்தும் முறையினால் இருக்கலாம், ஆனால் எப்படியும் நாம் புரிந்து கொள்கிறோம், மேலும் தேவன் நம்மை புரிந்து கொள்கிறார். நாம் தேவனின் சபை என்று கூறலாம், அல்லது கூட்டங்களின் கூடுகையாக எங்கு பலர் இருக்கிறார்கள் என்று கூறலாம், அல்லது ஒரு தேவாலயமாக கூறலாம், அல்லது ஒரு மக்களாக கூறலாம். ஆனால் நாம் குறிப்பிட்ட ஒரு மக்களைப் பற்றி பேசவில்லை, ஆனால் உலகம் முழுவதும் இருந்து, எல்லா தேசங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையுடைய ஆண்கள் மற்றும் பெண்களைப் பற்றி பேசுகிறோம். ஆகையால் இந்த மர்மம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுசுக்கு இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் மறுபடியும் பிறப்பது அவசியம் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவரிடம் பேசுகிறார் மற்றும் ஒருவர் நீர் மற்றும் ஆவியால் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது, அந்த பெரிய மற்றும் மறைக்கப்பட்ட மர்மம் இங்கு 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. இது சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவில், மனிதகுமாரனில், தேவகுமாரனில் நம்புகிற அனைவரும் அழிக்கப்படாமல் நித்திய ஜீவத்தைப் பெறுவார்கள். ஆகையால் ஆண்டவர் சமாரிய பெண்ணிடம் சொன்னபோது,
நீங்கள் தேவனின் வரத்தை மற்றும் உங்களிடம் குடிக்க தண்ணீர் கேட்கும் ஒருவர் யார் என்பதை அறிந்திருந்தால் நீங்கள் அவரிடம் கேட்டிருப்பீர்கள் மற்றும் அவர் உங்களுக்கு உயிர் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த தண்ணீர் தேவன் எசேக்கியேலில் கொடுத்திருந்தார். தேவன் சொன்னபோது, நான் உங்களுக்கு சுத்தமான தண்ணீரை தூவுவேன், தூய தண்ணீர், மற்றும் நீங்கள் சுத்தமாக இருப்பீர்கள், நீங்கள் முழுமையாக இருப்பீர்கள், உங்கள் பாவம், உங்கள் கரைகள், உங்கள் அசுத்தம் நீக்கப்படும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் பாவங்கள் உங்கள் மாம்சத்திலிருந்து நீக்கப்படும். அந்த பாவமயமான பலவீனத்தை, அந்த மாம்ச பலவீனத்தை, அந்த பாவமயமான உடலை நீக்கி அதை ஒரு பரிசுத்தமான, சுத்தமான, தூய உடலாக மாற்றுவேன். ஏனெனில் நான் அதை அந்த தண்ணீரால் சுத்தமாக்குவேன். அந்த தண்ணீர் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவே உயிர் தண்ணீரின் ஊற்று மற்றும் ஆண்டவர் சமாரிய பெண்ணிடம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் ஒருபோதும் தாகப்படமாட்டார்கள். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீர் அவர்களில் நித்திய ஜீவத்திற்கு ஊற்று நீரின் ஊற்றாக மாறும் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமூசுக்கு, இந்த பரிசேயருக்கு இப்படியாக பேசினார். அவர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்க முடியாத அளவுக்கு. அவர் நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளவில்லை. பைபிள் நம்மிடம் அவர் ஆண்டவருக்கு மாற்றமடைந்தாரா என்பதைச் சொல்லவில்லை. ஆனால் நாம் அறிந்தது என்னவென்றால், ஆண்டவர் 15ஆம் வசனத்தின் இறுதியில் விளக்கத்தை அளிக்கிறார். அவர் அந்த தண்ணீராக இருப்பதாக கூறுகிறார். கிறிஸ்து இயேசுவே தேவன் உலகத்திற்கு அனுப்பிய உயிர் தண்ணீர். அவர் அவரை குறிப்பாக எருசலேம், யூதேயா நோக்கி அனுப்பினார், முதலில் இஸ்ரவேலின் வீட்டை சுத்தமாக்க. எப்படி? அவரது வார்த்தையால், அவரது போதனையால் அவர்களிடம், என்னை நம்புங்கள், நான் தேவனால் அனுப்பப்பட்டவர், நான் தேவன், நான் பாவங்களை மன்னிக்கவும், சுத்தமாக்கவும், முழுமையாக்கவும், பரிசுத்தமாக்கவும் இங்கு இருக்கிறேன். நான் இங்கு பலரை நித்திய ஜீவத்திற்கு கொண்டுவர மற்றும் அவர்களுக்கு என் ஆவியை கொடுக்க இருக்கிறேன். அவர்கள் சுத்தமாக்கப்பட்ட பின் அவர்கள் ஒரு புதிய இதயத்தை, கல்லின் இதயத்தை அல்லாமல் மாம்சத்தின் இதயத்தை மற்றும் சுத்தமான தூய உடலை பெற்ற பிறகு, அந்த பாவமயமான நுணுக்கம் இல்லாமல், அந்த பலவீனம் இல்லாமல் நான் அவர்களை சுத்தமாக்கி இதை நீக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என் ஆவியை கொடுப்பேன், பின்னர் என் ஆவி உங்களில் இருக்கும். என் ஆவி உங்கள் இதயத்தில் இருக்கும் மற்றும் உங்களைச் சூழ்ந்திருக்கும். இங்கு ஆண்டவர் தண்ணீரின் ஊற்று. அவர் உயிர் தண்ணீர். இங்கு அவர் தண்ணீர் நன்னீர் பற்றிய பேச்சு அல்ல. அவர் கிறிஸ்து இயேசுவை பற்றி பேசுகிறார். நிக்கோதேமூஸ் நீர் மற்றும் ஆவியால் பிறக்க வேண்டும் என்பது அவரது உடலை பாவத்திலிருந்து சுத்தமாக்கி அவரது இதயத்தை, அவரது ஆவியை புதுப்பிக்க வேண்டும் என்பதாகும். அதன்பின் தேவனின் ஆவி அவருள் வாசம் செய்ய வரும். ஆகையால் ஆண்டவர் எனவே 15ஆம் வசனத்தில் கூறுகிறார், அவரில் நம்பிக்கை கொண்ட அனைவரும், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் அழிக்கப்படாமல் நித்திய ஜீவத்தை பெறுவார்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதை பராமரிக்கப் போவார். அவர் சுத்தமான தண்ணீர் எங்களை பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து சுத்தமாக்குகிறார். இந்த போதனையை மிகவும் தெளிவாக செய்ய நான் மீண்டும் அதை மீண்டும் கூறுகிறேன். மேலும் அவர் எங்களை அனைத்து பாவத்திலிருந்தும், அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் சுத்தமாக்குகிறார். பாவமயமான நுணுக்கத்தை எங்களிலிருந்து நீக்குகிறார். ஒரு முறை ஒரு மனிதர் நம் சபைக்கு வந்தபோது போல பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை அளிக்கிறேன். இந்த மனிதர் முதல் முறையாக சபைக்கு வந்தார் மற்றும் தீர்க்கதரிசனம் பெற சென்றார். பரிசுத்த ஆவி அவருடன் பேசினார் மற்றும் அவரிடம், நீ எப்போதும் மதுவில் மயங்கியிருக்கிறாய், தினமும் குடித்து மயக்கத்தில் வாழ்ந்து வருகிறாய். இந்த பழக்கத்தை உன்னிடமிருந்து நீக்கப் போகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவர் அவரிடம், நான் உன்னை சுத்தமான தண்ணீரால் கழுவுகிறேன், நான் உன் உடலை மது பழக்கத்திலிருந்து சுத்தமாக்குகிறேன், அதை நீக்குகிறேன்,
ஏனெனில் நான் சுத்தமான தண்ணீரால் உன்னை சுத்தமாக்குகிறேன். அது நான், சுத்தமான தண்ணீர். நான் நித்திய ஜீவத்திற்கு ஊற்று நீரின் ஊற்று, சுத்தமாக்கும், கழுவும், பாவத்தை நீக்கும், அசுத்தத்தை நீக்கும் தண்ணீர் என்று சொன்னது போலவே இருந்தது. ஆண்டவர் பரிசுத்த ஆவி அவரிடம், நான் உன்னிடம் குடிப்பதற்கான அந்த பலவீனத்தை அகற்றப் போகிறேன் என்று கூறினார். அவர் கோபமாக, யாரும் என்னிடமிருந்து அதை அகற்றப் போவதில்லை, அது பொய், நான் அதை நம்பவில்லை, இனிமேல் அதை எதிர்த்து மேலும் குடிப்பேன், ஏனெனில் நான் அதை நம்பவில்லை என்று கூறினார். அவர் வீட்டிற்கு, தனது அன்றாட வாழ்க்கைக்கு சென்றார் மற்றும் அதே நாளில் ஆண்டவர் அவரை சுத்தமாக்கினார். அவரது உடலை சுத்தமான தண்ணீரால், நித்திய ஜீவத்தின் தண்ணீரால், கிறிஸ்து இயேசு தண்ணீரால் கழுவினார். அவர் அவரை கழுவினார், சுத்தமாக்கினார், அந்த பலவீனத்தை அகற்றினார். இவ்வளவு முக்கியமாய் இந்த மனிதர் சொன்னார். 4 நாட்கள் சென்றது மற்றும் 4 நாட்களுக்குப் பிறகு அவர்தானே பீர் குடிக்கவில்லை என்று நினைத்தார். ஏனெனில் அவருக்கு பீர் குடிப்பது பிடிக்கும். நான் குடிக்கவில்லை, ஓ இல்லை, நான் குடிக்கப் போகிறேன் என்று கூறி பீர் குடிக்க முயன்றார். ஆனால் அவருக்கு சுவைக்க இல்லை, குடிக்க விருப்பமில்லை. அவர் சொன்னார், நான் அதை விரும்பவில்லை என்று கூறிவிட்டுவிட்டார். அவர் தேவாலயத்தில், ஆண்டவர் அவரிடம் பேசியது, பரிசுத்த ஆவி அவரிடம் கூறியது, அதை அகற்றுவேன் என்று நினைவுபடுத்தினார். அதனால் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தார். திரும்பி தனது சாட்சியத்தை அளித்தார். அவர்தானே தனது சாட்சியத்தை அளித்தார். அதுவே ஆண்டவர் செய்கிறார். ஆகையால் இங்கு நாம் ஏற்கனவே அறிந்துவிட்டோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தை மீண்டும் வாசிக்கும்போது இனி யாருக்கும் சந்தேகம் இருக்காது. சந்தேகமே இல்லை. நிக்கோதேமூஸ் ஆண்டவரிடம் நித்திய ஜீவத்தை எவ்வாறு பெறுவது என்பதைக் கேட்கும்போது ஆண்டவர் அவரிடம், ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தைக் காண முடியாது என்று சொன்னார். மேலும் இப்போது நம்மிடம் புரிகிறது, அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய நீர் மற்றும் ஆவியால் பிறப்பது அவசியம் என்று சொல்கிறார். ஆம், தண்ணீரால் சுத்தமாக்கப்பட்டு இதயத்தில் மாற்றம், அதன்பின் தேவனுடைய ஆவி அந்த ஆணிலும் பெண்ணிலும் அவர்களுடைய இதயங்களில் வாசம் செய்ய வருகிறது. மற்றும் தேவனுடைய ஆவி எங்கள் இதயங்களில் வாசம் செய்யும் போது நாம் வானத்தில் இருப்பது போல உணர்கிறோம். அதனால் நாம் சந்தோஷமாகவும் ஆண்டவரில் நம்பிக்கையுடனும் இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம் சந்தோஷத்தை இவை அனைத்தும் பாதிக்காது, ஏனெனில் நாம் ஆண்டவரில் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். ஏனெனில் நாம் ஏற்கனவே உயிர்தண்ணீரின் ஊற்று, அதனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மற்றும் நாம் ஆண்டவருடன் இருக்கிறோம். அதனால் இப்போது நாம் மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரில் நம்பிக்கையுடனும் இருக்கிறோம். ஏனெனில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம், நாம் அவரிடம் அழைக்கிறோம், அவர் நம்மை அடைகிறார். அவர் நம்மை தவறவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டுவிடுவதில்லை. அவர் நமது பிரார்த்தனையைக் கேட்கிறார் மற்றும் நமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். நம்மில் பலருக்கு, ஆயிரக்கணக்கானோருக்கு இந்த வாக்குறுதிகள் ஆண்டவர் சுத்தம் செய்து மாம்சத்தின் இதயத்தை, ஒரு புதிய இதயத்தை, ஒரு புதிய புதுப்பிக்கப்பட்ட ஆவியை கொடுத்த பிறகு அவர் தனது பரிசுத்த ஆவியை கொடுப்பதாக சொல்கிறார். நம்மில் பலர் இந்த அற்புதமான அனுபவங்களை அனுபவித்துள்ளோம். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால்தான் சில நேரங்களில் மக்கள் நம்மிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கவலை இல்லைதா? உங்களுக்கு சோர்வு இல்லைதா? இல்லை, ஏனெனில் நமக்கு அந்த சக்தியுள்ள தேவன் உள்ளார். ஏனெனில் தேவன் என்னை ஒரு புதிய பெண்ணாக அல்லது ஒரு புதிய ஆணாக மாற்றியுள்ளார். நான் ஏற்கனவே ஆண்டவரை நம்பும், ஆண்டவரை நேசிக்கும், ஆண்டவரை பிரார்த்தனை செய்யும் இதயத்தை பெற்றுள்ளேன். அவர் என்னை கேட்கிறார், என்னை சனத்தாள்கிறார். தீர்க்க தரிசனம் மூலம் என்னுடன் பேசுகிறார். தரிசனங்கள் மூலம் என்னுடன் பேசுகிறார். கனவுகள் மூலம் என்னுடன் பேசுகிறார். ஒருவேளை அல்லது மற்றவையில் தேவன் என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறார்.
என்னை கற்றுக் கொடுக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை இயக்குகிறார். எவ்வளவு அழகானது! எனவே நான் ஏற்கனவே மறுபடியும் பிறந்துவிட்டேன். நான் ஏற்கனவே நீர் மற்றும் ஆவியால் பிறந்துவிட்டேன். அவரில் நம்பிக்கை கொண்ட அனைவரும், கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் நித்திய ஜீவத்தைப் பெறுவார்கள் என்று 15ஆம் வசனத்தில் இறுதியில் ஆண்டவர் விளக்குகிறார் என்று சொல்கிறது. ஆனால் இது வெறும் நம்பிக்கையுடன் இருக்கவில்லை. நான் நம்புகிறேன் என்று கூறுவதால் மட்டுமல்ல. ஏனெனில் பலர் நான் தேவனை நம்புகிறேன், ஆம் நான் தேவனை நம்புகிறேன் என்று கூறுகிறார்கள். மற்றவர் ஆம் நான் தேவனை நம்புகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் திடீரென ஒரு பிரச்சினை, ஒரு மோசமான நாள் வருகிறது. அவர்கள் ஓ ஆண்டவரே என்னை இரட்சிக்கவும் என்று ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த ஆண்டவரை எண்ணுகிறார்கள் என்பதற்கான காட்சியில்லாமல், ஏனெனில் தேவன் அவர்களை கேட்கவில்லை, ஏனெனில் அவர்கள் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் இன்னும் ஒரு புதிய இதயத்தை, ஒரு புதிய ஆவியை பெறவில்லை, ஏனெனில் அவர்கள் இன்னும் நித்திய ஜீவத்திற்கு ஊற்று நீரின் ஊற்றாக மாறவில்லை. அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவனின் கையைக் காணவில்லை. அவர்கள் அதிசயங்களை, அடையாளங்களை, அற்புதங்களை, அவர் என்ன செய்கிறார் என்பதை காணவில்லை. எனவே அவர்கள் அழுகை வீணாகும். ஆனால் நான் உங்களை இந்த உயிர்த்தண்ணீரின் ஊற்றை அறிய அழைக்கிறேன். இது நித்திய ஜீவத்திற்கு ஊற்றுகிறது. இதை இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம் ராஜா, நம் இளவரசர், இரட்சிப்பின் முன்னோடி, மனிதர்களுக்கும் நம் பிதாவான தேவனுக்கும் இடையிலான நடுவர் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு நித்திய ஜீவத்திற்கு கொண்டு செல்லும் ஒரே வழி. நாம் அவரது பாதங்களில் நடந்து அவரது கட்டளைகளை கற்றுக்கொள்வோம். கட்டளைகள் கடினமாக இல்லை. நீங்கள் அவற்றை அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் அவர் கூறுகிறார். என்னை நேசிப்பவர் என் கட்டளைகளை கைக்கொள்கிறார், என் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். என் கட்டளைகள் இவ்வளவு கடினமில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். நான் உங்களுக்கு உதவுகிறேன், உங்களை மாற்ற உதவுகிறேன், அந்த சுமைகளை தாங்க உதவுகிறேன், உங்களை மாற்ற உதவுகிறேன். நான் உங்களை உங்கள் இதயத்தைச் செய்யவும் என்னை ஏற்றுக்கொள்ளவும் விரும்புகிறேன், மற்றும் நான் மிச்சம் செய்வேன். இதுவே ஆண்டவர் இங்கு நிக்கோதேமூசிடம் கூறினார். நீங்கள் என்னை நம்ப வேண்டும், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை நம்புங்கள், நீங்கள் மறுபடியும் பிறப்பீர்கள். நீங்கள் ஒரு புதிய மனிதராக, வேறுபட்டவராக, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு மாற்ற உதவுவேன், நான் உங்களை மாற்றுவேன், பாவத்தை, தீமையை, கரைகள் நீக்குவேன், மற்றும் நீங்கள் ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய பெண் ஆக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமது வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை நிகழ்த்துகிறார். நாம் நம் தேவனை ஆவியில் மற்றும் உண்மையில் ஆராதிக்கிறோம். எந்த ஓவியத்தை பார்க்கவோ அல்லது எந்த உடல் அல்லது பொருள் விஷயங்களுக்கு மண்டியிடவோ தேவையில்லை, ஏனெனில் ஆண்டவர் ஆவியானவர். நீங்கள் நம் தேவனுக்கு முன் உங்களை சமர்ப்பிக்க விரும்பினால், உங்கள் அறையில் எங்காவது மண்டியிட்டு, உங்கள் கண்களை மூடி, உங்கள் முன்னால் உள்ளதை பார்த்து கவனச்சிதறாமல், உங்கள் கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி அழைக்க, ஆண்டவரே, உங்கள் வழிகளை எனக்கு கற்றுக்கொடு. தேவனே, நான் உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் உமது இருப்பை என் வாழ்க்கையில் உணர விரும்புகிறேன், ஏனெனில் நான் சந்தோஷமாக உள்ள பலரை கேட்டிருக்கிறேன். அவர்கள் உமது இருப்பை உணர்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நானும் உமது இருப்பை உணர விரும்புகிறேன். உம்மை உணர்வது எப்படி என்று அறிய விரும்புகிறேன். என்னை கற்றுக்கொடு, ஏனெனில் நான் உமக்கு மகிழ்ச்சி தர விரும்புகிறேன். நான் ஒரு நல்ல மனிதராக, நல்ல பெண்ணாக இருக்க விரும்புகிறேன். என் மீது நிகழும் அனைத்து தீமைகளிலிருந்து விடுபட விரும்புகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு உதவுங்கள், தேவனே. இதை செய்ய வேண்டும். அதற்காகவே உங்களை அழைக்கிறேன். எவராக இருந்தாலும் அவர்கள் இதயத்திலிருந்து செய்யின். எவரின் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் நம் தேவன் கவனித்து
அவர்களுக்கு பதிலளிக்கிறார். சரி, நம் தேவனுக்கு மகிமையும் மரியாதையும். நாம் பிரார்த்திப்போம், நம் தேவனிடம் பிரார்த்திப்போம். நீங்கள் அங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் நான் ஜாதுவால் மந்திரவாதத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் எழுதிய கடிதங்களைப் பெறுகிறேன். தீய ஆவிகளால் வதைக்கப்படும் மக்கள், தூங்க முடியாதவர்கள், பல பிசாசுகள், பல ஆவிகளால் வதைக்கப்படும் மக்கள் உள்ளனர். இது நீங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய தருணம். ஆண்டவரே, எனது மகனுக்கு, எனது மகளுக்கு, எனது தந்தைக்கு, எனது தாய்க்கு கருணை காட்டுங்கள். அவர்கள் ஆவிகளால் வதைக்கப்படுகிறார்கள். அவர்களை விடுவியுங்கள் ஆண்டவரே. நாம் ஏற்கனவே பல சாட்சிகளை கேட்டு வருகிறோம். ஜாதுவில் இருந்து, தீய ஆவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களால் மற்றும் இப்போது தூங்க முடியும், சமாதானம் மற்றும் அமைதியைப் பெறும் மக்களால். ஆண்டவர் அதிசயத்தைச் செய்கிறார், ஏனெனில் தேவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களின் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களைக் கேட்கிறார். அவர் உங்களைப் பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் இதயத்தைத் திறந்து தேவனை நேசியுங்கள். அதனை மனமார நேசித்தபடி செய்க மற்றும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்த பிதாவே, நித்திய தேவனே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, எங்கள் படைப்பாளரும் எங்கள் உரிமையாளருமான எங்கள் ராஜா, எங்கள் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். நீர் எங்கள் தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தீர். உமது வல்லமை உள்ள கையால் எங்களை உருவாக்கினீர். எங்களை படைத்தீர். எங்களுக்கு நுண்ணறிவு, ஞானம், அறிவு, திறன்கள் மற்றும் திறமைகளை அளித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை உலகில், வாழ்க்கையில் வைத்தீர். ஆண்டவரே, ஆராயவும் அனுபவிக்கவும் மற்றும் நாங்கள் பல விஷயங்களை அனுபவித்தோம். நாங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை அனுபவித்தோம். எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஆண்டவரே, பல கடினமான தருணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் மகிழ்ச்சியான தருணங்களும் எப்பொழுதும் உமது கையால் மற்றும் உமது உதவியால். உமது உதவியால் எல்லாமே எளிமையாகவும் எல்லாமே சுலபமாகவும் இருக்கிறது. நித்திய தேவனே, நன்றி ஆண்டவரே, ஏனெனில் நாங்கள் உங்களை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உமது வழிகளை அறிந்து கொள்ள வந்துள்ளோம். உமது அதிசயங்களை, உமது வார்த்தையை அறிந்து கொள்கிறோம் மற்றும் உமது சித்தத்தை செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க, நாங்கள் வெற்றி பெறவும் மற்றும் வாழ்க்கையில் முக்கியமானவர்களாக ஒவ்வொரு துறையிலும் இருக்க, உமக்கு மகிழ்ச்சி அளிக்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உமது சித்தத்தைச் செய்ய உதவ வேண்டும். எங்கள் அனைத்து இலக்குகளையும் அடைய, எங்கள் நோக்கங்களை, எங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை அடைய. ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லமையுள்ள தேவனே, பலர் தங்களின் வாழ்க்கையில் பல விஷயங்களை விரும்புகிறார்கள். ஆனால் உமது உதவியில்லாமல் ஆண்டவரே, அது சாத்தியமில்லை. எனவே என் பிதாவே, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உமது கையை நீட்டி உம்மை அறிய, ஆண்டவரே, உம்மை அறிய அருளியுங்கள். அவர்கள் உம்மை அறியவும், உமது இருப்பை அனுபவிக்கவும், உமது அன்பை அனுபவிக்கவும், உமது ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும், உமது கருணையை அனுபவிக்கவும். ஆண்டவரே, அன்பின் முழுமையையும், உமது அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை எப்போதும் செய்யும் அனைத்தையும் உம்மை ஏற்கனவே அறிந்துள்ளவர்களுக்கும் உம்மை இன்னும் அறியாதவர்களுக்கும் அனுபவிக்கவும் அருளியுங்கள். உம்மை அறிய அருளியுங்கள் என் பிதாவே. அவர்களும் ஒரு நாள் உம்மை மகிமைப்படுத்தி, உமக்கு புகழ் செலுத்தி, உம்மை உயர்த்தி, உமது மகிமை ஒவ்வொரு நாளும் மனிதர்களின் மத்தியில் வெளிப்படுத்தப்படுமாறு அருளியுங்கள். ஆண்டவரே, எங்கள் பிரார்த்தனையை கேட்பதற்காக நன்றி. பரலோக பிதாவே, எங்களை கவனிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு அருகில் இருப்பதற்காக நன்றி. உமது முன்னிலையில் இருக்க சரியான வழியை எங்களுக்கு கற்றுக்கொடு. நம்மை திருத்தவும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் பாதைகளை நேராக்க உதவவும். என் பிதாவே, இந்த தருணத்தில் உமது கையை மக்கள் மீது நீட்ட உம்மை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்களோ அல்லது பெண்களோ, குழந்தைகளோ அல்லது முதியவர்களோ, நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், குணமடையாத நோய்கள் கொண்டவர்கள், உள் உறுப்புகளில் நோய்கள் கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் உடலின் வெளிப்புற பாகங்களிலும், அவர்களின் எலும்புகளிலும், அவர்களின் தோலிலும், அவர்களின் முடியிலும், அவர்களின் கால்களிலும் மற்றும் ஒவ்வொரு நோயிலும், ஆண்டவரே, உமது கையை நீட்டி அவர்களை குணப்படுத்தவும்.
வலியை நீக்கவும் அனைத்து நோயையும் நீக்கவும் அருளியுங்கள். மேலும் ஆண்டவரே, தீய ஆவிகளால் வதைக்கப்படுகிறவர்களுக்கு, ஸ்கிசோஃப்ரேனியா நோயால் அவதிப்படுகிறவர்களுக்கு, டவுன் சிண்ட்ரோம் மற்றும் மூளை பாதிக்கப்படும் பிற நோய்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு, அவர்கள் தானாகவே சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் முடியாமல் இருப்பவர்களுக்கு உமது கருணையை வழங்கவும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆட்டிசம் மற்றும் இந்த அனைத்து தீய ஆவிகளை அழித்து எரிந்து விடுங்கள். ஆண்டவரே, நீர் விடுவித்து சுத்தமாக்கி ஆவிகளை திட்டியிடும் செயலில் இருக்கமாறும். ஏனெனில் இவை உமது வாக்குறுதிகள். என் பிதாவே, நீர் எங்களை வாக்குறுதி செய்துள்ளீர். ஆண்டவரே, நாம் பிரார்த்தனை செய்து இந்த அனைத்து தேவைகளை உமது முன்னிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று. எனவே என் ஆண்டவரே, நான் உமக்கு இந்த அனைத்து துக்கங்களை, மந்த விளக்கத்தையும் மகிழ்ச்சியின்மையையும், மக்களின் நோய்கள், பற்றாக்குறை, உணவு, உடைகள், வீடு இல்லாததால், தினசரி செலவுகளுக்கு பணம் இல்லாததால், மிக அடிப்படை தேவைகளுக்கு உமது முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன். இந்த அனைத்து விஷயங்களையும் ஆண்டவரே உமது முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் கருணை காட்டும் பரிசுத்த பிதாவே, அவர்களுக்கு உதவுங்கள். ஆண்டவரே, உமது கையை நீட்டுங்கள். ஆண்டவரே, அவர்கள் அத்தியாவசிய தேவைகளில் தட்டுப்பாடடையாமல் இருக்க. ஆண்டவரே, நீ உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வாதம் உமது வல்லமை உள்ள கையால் வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உணரட்டும். பொருளாதார ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதம், மனவள ஆசீர்வாதம் மற்றும் நீர் உடல் நோய்களை நீக்கி பலரை குணமாக்கி விடுவிப்பீர். எல்லாம் உமது வல்லமை உள்ள கையால் வருகிறது. எல்லாம் உமது அன்பு மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரில் வருகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு உம்மை மதித்து உம்மை புகழ்ந்து உம்முடைய இருப்புக்காக உமக்கு நன்றி கூறட்டும். நன்றி நித்திய தேவனே, நன்றி பரலோக பிதாவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டதற்காக, எங்கள் வேண்டுதலை கேட்டதற்காக. உமது கையை நீட்டி அனைவருக்கும் கருணை காண்பித்து இந்த வைரஸை நீக்கிவிடுங்கள். ஆண்டவரே, இது பெரிய சேதத்தை ஏற்படுத்த விடாதீர்கள். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் நீக்கி சுத்தம் செய்து விடுவித்து இந்த ஆவிகளை திட்டி நீக்குங்கள். என் ஆண்டவரே, எங்களை கேட்டதற்கு நன்றி. ஆண்டவரே, மகிமையும் கௌரவமும் உமக்கு இப்பொழுதும் என்றென்றும். உமது அன்பு மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரில் நன்றி. என் ஆண்டவரே, நாம் உமக்கு பாடுவோம். ஆண்டவரே, கீர்த்தனை 170 அது சொல்லுகிறது, மனிதனை மகிழ்ச்சியாக ஆக்குகிறவர் ஒரே தேவன். உமது நாமத்திற்கு மகிமை. நன்றி ஆண்டவரே. Solo Dios hace al hombre feliz. Solo Dios hace al hombre feliz. La vida es nada, todo se acaba. Solo Dios hace al hombre feliz. Solo Dios puede hacerte feliz. Solo Dios puede hacerte feliz. La vida es nada, todo se acaba. Solo Dios puede hacerte feliz. என் ஆண்டவருக்கு மகிமை. நன்றி ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நன்றி. என் அன்பான சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் என்னை காணும் அனைவரும், நான் உங்களை ஆண்டவரில் நேசிக்கிறேன். உங்களுக்கு பல அணைப்புகளும் பல முத்தங்களும் அனுப்புகிறேன். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. விரைவில் சந்திப்போம்.